அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, தாத்தா, பாட்டி, நண்பன், நண்பி, உற்றார் உறவினர் அப்படின்ட்டு எல்லாரோடைய பாசத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் நேசத்தையும் நமக்கு கொடுக்குற ஒரே ஜீவன் யார் தெரியுமா? உங்களோட மனைவி தான். அவங்களோட அன்பும் பாசமும் 100க்கு 100 உண்மை அப்படின்ட்டு நீங்கள் எப்போ தெரியுமா உணர்வீங்க? உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் அதோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். குடிகாரங்கிட்ட போயிட்டு எதுக்காக குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவன் சொல்கிற காரணம், என்னோடய மனசு வலிக்காக நான் குடித்தேன், என்னோடய மன கஷ்டத்துக்காக நான் குடித்தேன், என்னால் தூங்க முடியல அதனால் நான் குடித்தேன், வீட்டில் சண்டை அதனால் நான் குடித்தேன், நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு ஓடி போச்சு அதனால் நான் குடித்தேன், எனக்கு லவ் ஃபெயிலியரு அதனால் நான் குடித்தேன், பொண்டாட்டி கூட சண்டை, கடன் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை, வீட்டில் அது இல்லை இது இல்லை, இதனால் மன கஷ்டத்தினாலையும் மன வலினாலையும் நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லுவேன். உன்னை உன் தாய் 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்தாலே அந்த வலி மூச்சு முட்டி உன்னை பெத்தாலே அந்த வலியோடவா உனக்கு மனவலி பெருசு? உன்னோட தாய்ப்பட்ட வலியோட உன்னோட வலி பெருசா? குடிக்கிறதுக்காக காரணம் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்கிறது. அதே மாதிரி உன்னோட தாயும் உன்னை பெற்றுக்கும் போது எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு குடிச்சிட்டா போய் படுத்தா? நம்ம எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக 1.5 வயசுலையோ இல்லை 1 வயசுலையோ இல்லை 2 வயசுலையோ நடந்து போகிற மாதிரி இல்லை முட்டி போட்டுகிட்டே போகிற மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க முழிச்சிட்ருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதுக்காகவே அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ட்ரை பண்ணுவோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தூங்கவே மாட்டாங்க. தூங்கினா தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் ஆகும் அப்படின்றதுனால எப்படியாவது அவளை தூங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தூங்க வைப்போம். தூங்கினதுக்கப்புறம் அவங்க மூஞ்சை பார்த்துருக்கீங்களா? ரொம்பவே பாவமாக சமத்தாக தூங்குவாங்க. அந்த தூங்குகிற டைமில் தான் வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நம்மளுக்கே தோணும், என்னடா இது எப்போ பார்த்தாலும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், குழந்தைங்க அழுகிற சவுண்டு, விளையாடுற சவுண்டு கேட்குமே, இப்போ நான் எதுவுமே கேட்கலையே, ரொம்பவே அமைதியாக இருக்கே அப்படின்ட்டு நம்மளுக்கே வெறிச்சோடி போய் பார்த்தா சமத்தாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த பொறுக்கி நாய்ங்களுக்கு என்ன தான் வெறி வருமோ தெரியல, பிறந்த 2 மாதம் குழந்தையிலேருந்து சாக போகிற 99 வயசு கேள்வியாக இருந்தாலுமே ஒருத்தரையும் விட மாட்டாங்க. அப்படி தான் உனக்கு அரிப்பு அதிகமாச்சுன்னா செவுத்துல கொண்டு போய் தேய்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வயசானவங்க, கை குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஏன்டா நாய்ங்க அப்படி பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் வாயில்லாத ஜீவன்லாம் உங்களை என்னடா பண்ணுச்சு? அதை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைப்படுத்தி வாயில்லாத ஜீவன் தானே, அது பாவம் ஒன்று சும்மா ஒரு மாடா பொறுக்கி பிறந்துட்டுனாங்க. அப்படி ஒரு நமிச்சல் அதிகமாக இருந்தால் போய் செவுத்துல கொண்டு போய் தேய். எதுக்கு வாயில்லாத ஜீவன்லாம் வன்புறுத்திக்கிட்டு? வானம் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் வானிலை எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல் தாங்க நம்மளோட வாழ்க்கையும். நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்போது அதை நினச்சி சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருந்துக்கணும். மற்றபடி சோதனைன்றது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தால் நம்மளோட சந்தோஷமும் போயிடும், நிம்மதியும் போயிடும். விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை போய் சர்ச் பண்ணி பார்ப்போம்.
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நம்ம போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை மற்ற விஷயத்துலையோ எதுலேயோ போய் நம்ம அதை சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம சர்ச் பண்ணுற விஷயத்தை வச்சு நிறைய பேர் வீடியோஸ் அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அது எது தேவையோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். ஆனால் நம்மளே ஆல்ரெடி குழம்பி போய் தான் அந்த விஷயத்த போய் தேடுறோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகணும் அப்படின்றதுனால தம்ப்நெயில் இது பண்ணாதீங்க இப்படி ஆகிடும், அதை பண்ணாதீங்க அப்படி ஆகிடும் அப்படின்ட்டு இவங்க இதுக்காக போட்டுறாங்க. மற்றவங்க என்ன மைண்டில் உள்ளே பார்ப்பாங்கலாம் யோசிக்கிறது கிடையாது. நம்மளே ஒரு குழப்பத்தில் தான் உள்ளே போய் தேடுவோம். நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க போட்டிருக்க தம்ப்நெயில்லாம் பார்த்தோன்னா. இப்படி இருந்தால் எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஸோ அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்கூல் போகிற பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 9th 10th 11th 12th அப்படின்ற பசங்க. 12th 11thலாம் கூட பெரிய பசங்க, சரி ஓகே அதை கண்டுக்க வேணாம் விட்டுருங்க. 8th 9th 10th இந்த மாதிரி பசங்க எல்லா பசங்களுமே டச்சு ஃபோன் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்கங்க. எல்லார்கிட்டையுமே ஃபோன் பேசிட்டு போகிறது, பேக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கிறது, ஃபோனை நோண்டிக்கிட்டு போகிறது ரோட்டில், அப்படி எல்லாமே நடக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஸ்கூல்லேயோ சரி அவங்க வீட்லேயோ யாரும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்க. படிக்கிற பசங்க கையில் எதுக்கு மொபைல்? ஏற்கனவே இந்த மொபைலில் எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் வருது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எதுக்காக அவங்க கையில் மொபைல் கொடுத்து ஸ்கூலுக்கெலாம் அனுப்புகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை.